தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கிட்டே ஒரு பார்சல் வந்திருக்கு. விவோ தரப்புல இருந்து இப்போ புதிதாக லான்ச் ஆன Z1x அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே எப்படி இருக்கு? நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுற இந்த டைமில் இந்த பாக்ஸ்க்கு செம காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஏற்கனவே நம்ம இதோடைய Z1 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். என்னுடைய லிஸ்ட்டில் டாப்பில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பிகாஸ் நிறைய விஷயங்கள் அதை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். லைவ் அன்பாக்சிங்கே பார்த்துருவீங்க. ஸோ பாக்ஸ் பார்க்கும்போது மேலே Z1x அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பின்பக்கமாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.030 வாட் per kg ஹெட்டுக்கும், அதே போல் 0.549 வாட் per kg பாடிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் Snapdragon 712 ப்ராசஸர் இருக்கிறதாகவும் 4500 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்கிறதாகவும், குறிப்பாக ஃப்ளாஷ் சார்ஜ் அது இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது 22.5 வாட்க்கான ஒரு ஃப்ளாஷ் சார்ஜ் இருக்கிறதா சொல்கிறாங்க. 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. ஸோ செல்ஃபி எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். 48 மெகாபிக்சலுக்கான AI ட்ரிபிள் கேமரா இருக்குன்றதும் சொல்கிறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து எப்படி இருக்கு பார்த்துடலாம். விவோ அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு கேஸ் இருக்குது. டிபியூ கேஸ் ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் வேல்யூ இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேபிள் இதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப் சி கேபிள். நல்ல விஷயம்தான். விலையும் அதே மாதிரி லாஸ்ட் டைம் போல் நல்லா அக்ரெசிவாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். விலை எவ்வளோ அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கோ. செம கலரில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஊதா பூ கலர் மாதிரி இருக்குது. ஒரு ப்ளூ ஒரு பிளண்டிங் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஓகே ஆகலை இந்த பர்டிகுலர் கலர். மேபி யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன், இல்லை டே டைமில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ மொபைல் இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு சிம் எஜெக்டர் டூலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் 22.5 வாட்க்கான ஒரு சார்ஜர். ஸோ அது கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே இருக்குது. நல்ல விஷயம் இல்லை. ப்ளஸ் நமக்கு பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே சைடில் வச்சிடலாம். மொபைல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பூட் அப் பண்ணுற அதே சமயத்தில் இந்த மொபைலுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துருங்க. 6.38க்கான FHD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் இருக்குது. Snapdragon 712 அப்படின்ற பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டை கொடுத்துருக்காங்க. Adreno 616 அப்படின்ற ஜிபியும் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. 6GB RAM வேரியண்ட்டில் வருது. 64 மற்றும் 128GB அப்படின்ற ரெண்டு வேரியண்ட்டில் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. 4500 mAh ஒரு பேட்டரி இருக்குது. 22.5 வாட்க்கான ஒரு ஃப்ளாஷ் சார்ஜும் வந்து பாக்ஸ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 190 கிராம்ஸ் வந்து இதோடைய வெயிட்டாகவும் இருக்குது. FunTouch OS 9.1ல் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. Android 9 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக டியூல் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் எல்லாம் கிடையாது. ஸோ 2 சிம் மட்டும் தான் போட முடியும். அதுக்கு கீழே ஸ்மார்ட் பட்டன் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க கூகுள் அசிஸ்டன்ட்காக. கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அதே போல் ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் பூட்டப் ஆகிடுச்சு. எனக்கு இந்த விவோவில் வர்ற யூஐ வந்து கண்டிப்பாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு தான் சொல்லும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு யூஐ வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பின்னாடி என்ன கலரில் வந்து இது கொடுத்துருக்காங்களோ அதே ஊதாப்பூ கலர் தான் உள்ளே இருக்கக்கூடிய தீம்லேயும் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதிலும் குறிப்பாக இதில் வந்து ஐஃபோனோட இன்டகிரேஷன் கீழே இருந்தெல்லாம் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்லாம் வரும். எனக்கு வந்து இதை ஒரு என்ன சொல்கிறது பழகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸும் இருக்குது. மேபி உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் புட்டப்க்கு அப்புறமாக பர்டிகுலராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜில் நமக்கு அவைலபிள் வந்து 115GB வந்து ஃப்ரீ இருக்குது. அதே போல் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேமில் கிட்டத்தட்ட 4.2GBக்கான ரேம் வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். இந்த மொபைலுடைய கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்பக்கமாக 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரான்னு பார்க்கும்போது 48 மெகாபிக்சல் கேமரா, சோனி IMX582 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர், f1.79 அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பச்சரில் இருக்குது. 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் லென்ஸ், இது f2.2 அப்பச்சரில் இருக்கு. 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க f2.4 அப்பச்சரில். ஃப்ரண்ட் சைடில் பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான f2.2 அப்பச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நாட்ச்குள்ளே இருக்கு. கேமராவுடைய ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் கிடையாது, பட் ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது.
அவுட்டோரில் எடுத்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் கலர்ஸ் எல்லாம் நல்லா பஞ்சியாக இருக்குது, டைனமிக் ரேஞ்சும் ரொம்பவே நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட்டும் வந்து பக்காவாக வருது அப்படின்னு தான் சொல்லும். ஃபோக்கஸிங், அதாவது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது கூட ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஃபோக்கஸ் வந்து கொடுக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பிளரிங் எஃபெக்ட்டும் வந்து பின்னாடி கிடைக்குது. இது போர்ட்ரேட் யூஸ் பண்ணாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஷார்ப்னஸும் வந்து நல்லாவே இருக்குது. பட் ஜூம் இன் பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நீங்கள் அதிகமாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த விதத்தில் நல்லாயிருக்கு. இந்த மொபைலில் போர்ட்ரேட் ஷாட்ஸ் தான் இதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஒரு போர்ட்ரேட் இமேஜ் வந்து கொடுக்குது. அதுவும் இந்த போர்ட்ரேட் ஷாட்ஸில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளரிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மோனோக்ரோம் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ரெயின்போ எஃபெக்ட்டில் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்த இமேஜஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். ஏஜ் டிடெக்ஷனில் மட்டும் கொஞ்சமாக வந்து இன்னும் கொஞ்சம் டியூனிங் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு லைட்டாக தான், அதுவும் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பக்காவான ஒரு போர்ட்ரேட் ஷாட் வந்து இதில் கிடைக்கும். இமேஜ் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும். செல்ஃபி இமேஜ் பார்த்தீங்கன்னா செல்ஃபி இமேஜ் நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கலர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லும். நார்மலாக வந்து கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு பஞ்சியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக வேணும்னா இது ஓகேவாக இருக்கும். பட் நார்மலான கலர்ஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதில் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லும். டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு வந்து ஓகேவாக இருக்குது. ஸோ போர்ட்ரேட் ஷாட்ஸ்லேயும் உங்களுக்கு ரியர் கேமராவில் இருக்கிறது போலவே ஆப்ஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தேவைப்படுது. இந்த மொபைலை நான் கடந்த 3 நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய குயிக் ரிவ்யூவும் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கையில் பிடிக்கும் போது ரொம்ப சாலிடாக இருக்குது, அதுவும் ஸ்லிம்மாக இருக்குது. பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய பேட்டரின்றது 4500 mAh. அதை கன்சிடர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஸ்லிம்னஸில் வந்து இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் பின்பக்கம் ஃபுல்லாக வந்து பில் குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நல்ல பிளாஸ்டிக்கில் இருக்குது. கலர் காம்பினேஷன் இட்ஸ் நாட் மை ஃபேவரட். மேபி இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதுன்றதை பாருங்கள். ஸோ ஓவராலாக டிசைன் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த மொபைலுடைய டிஸ்பிளே பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இதில் இருக்கிறது AMOLED டிஸ்பிளே. ஸோ உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். பட் பார்க்கறதுக்கு கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பஞ்சியாக வந்து தெரியுது. வியூவிங் ஆங்கிள்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் அப்பயும் யூஸ் பண்ணேன், நார்மலாக இருக்கும் போதும் யூஸ் பண்ணேன், வைஃபை மற்றும் என்னுடைய ஏர்டெல் 4G ரெண்டுத்தில் யூஸ் பண்ணும்போதும் வீடியோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. 1080p வீடியோஸ் ப்ளே ஆகும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகுது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விதத்தில் நமக்கு Snapdragon 712 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய அடுத்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1,84,000. ஸோ நீங்கள் விளையாடக்கூடிய எல்லா விதமான கேம்ஸும் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் ஈஸியாக வந்து விளையாடும். குறிப்பாக சொல்ல போனால் நான் பப்ஜியும் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ பப்ஜி நீங்கள் விளையாடும் போது எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் HD கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் ஈஸியாக வந்து விளையாட முடியுது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. சின்னதாக நீங்கள் லாங் டைம் விளையாடும் லைட்டாக வந்து லேக் தெரியுது. பட் அதுவும் வந்து ரொம்ப நோட்டிசபிள் பண்ணுற அளவுக்கு வந்து கிடையாது. நீங்கள் லாங் டைம் விளையாடினாலும் ஹீட்டிங் இஷ்யூ அறவே வந்து கிடையாது. இந்த கேம் பிளேவை நான் வைஃபைலையும் சரி என்னுடைய ஏர்டெல் 4G ரெண்டுத்துலையும் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ராவல் அப்பயும் வந்து நான் கேம்ஸ் விளையாடி பார்த்துருக்கேன். ஸோ ரெண்டு டைம்லையுமே நல்லாவே வந்து இருந்ததுன்னே சொல்லலாம். OS பொறுத்த வரைக்கும் இதில் ஃபன்டச் OS தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 9 மேலே ஃப்ளூயிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஃப்ளூயிட் கிடையாது. மேபி நான் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்கலாம். பட் ஃபன்டச் UI வந்து என்னுடைய ஃபேவரட் UIயும் கிடையாது. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். கலரும் வந்து கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்னாப்பியாக தான் இருக்குது. அடுத்ததாக பேட்டரி 4500 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. வைஃபைலியாக இருக்கட்டும், இல்லை நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நெட்வொர்க்கில் இருக்கட்டும், இன்டர்நெட்டை மாற்றி யூஸ் பண்ணும்போதும் சரி, ஹெவி யூசேஜ் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு நாள் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடுச்சு. 20% 25% அப்படின்றது எண்ட் ஆஃப் த டே 6 o'clock மேலே எனக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து இருந்தது. நீங்கள் கொஞ்சம் நார்மலான யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 நாட்கள் அப்படின்றது வரும். குறிப்பாக இதோடைய பேட்டரியோடைய நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து 22.5 வாட்க்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ராக்சிமேட்லி வந்து 1 ஹவரில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அடுத்ததாக கால் குவாலிட்டி, செல்லுலார் ரிசப்ஷனாக இருக்கட்டும், இல்லை கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், நான் ஓல்ட்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லாட்டி என்னுடைய ஏர்டெல் 4Gயில் நான் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இண்டோர்ஸ்லையும் சரி, எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. செல்லுலார் ரிசப்ஷனும் வந்து எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் க்ளீனாக இருக்குது. இந்த மொபைலுடைய கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். Z1 Proக்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல கலர்ஃபுல்லாகவும் பஞ்சியாகவும் இருக்குது. ஒரு சின்ன அப்டேட்ஸ் மட்டும் தான் அதுவும் கொடுத்தாங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அந்த சமயத்தில் இதோடைய ப்ரைசிங் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த மொபைலுடைய ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோவில் எப்படி இருக்குன்றதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதையும் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா Vivo Z1 Proக்கு அடுத்தபடியாக Z1x அப்படின்றதும் ஒரு நல்ல அப்டேட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி வித் AMOLED டிஸ்பிளே அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு நல்ல கேமரா ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்த்த ரிவ்யூ வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம் தமிழ், வணக்கம் டெக்னாலஜி.